ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய விரும்பாததை செய்துருவோம். அந்த நேரங்கள் நம்முடைய மனது ரொம்ப கஷ்டப்படும். என்ன செய்கிறது? ஏன்னா அவசர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை அவிசுவாசமாக கூட இருக்கலாம். இந்த அனுதின கண்மொழித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவிசுவாசத்தில் ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், தூரமாகி போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். நமக்கு எங்கே ஆண்டவர் உதவி செய்ய போகிறார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, நம்முடைய ஆண்டவரை போல நம்ம நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு தாயை காட்டில் நம்ம நேசிக்கிற, தகப்பனை காட்டில் சுமக்கிறோம். அநேக நேரம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கோம். ஒருவேளை அதில் ஒரு ஆளை நீங்கள் இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாள். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இயேசு ஒருவர் மட்டும் காத்துக்கிட்டே இருக்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த நிலைமையை நமக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு தான் நம்மை உயர்த்தியிருக்கிறார். தேவனுடைய கரம் தான் நம்ம இணைச்சி இருக்கிறது, மேன்மைப்படுத்தியிருக்கிறது. நம்மை ஒருபோது மறவாத தேவன் அவர் தான் காத்திருந்தார். வேலை வந்தபோது நம்மை சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்து அப்படி மறந்துடுவாரா? நீங்கள் ஏன் கவலைப்படுத்தீங்க? பாருங்கள், யோவான் 21:4 வீதமாய் சொல்லுகிறார். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இந்த யோவான் 21 முழுவதும் வாசித்தீங்க அப்படின்னா, பின்வாங்கி போன பேதுருவும் அவனுடைய கூட்டத்தார் அவங்களுக்கு இருக்கிற திறமையில் மீன் பிடிக்க போகிறோன்னு போயிட்டாங்க. அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் கரையில் இயேசு காத்து கொண்டு இருந்தார். என்னை மறந்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்கள விடலை. ஏன்னா சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டவர் அல்லவா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூடவே இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கு உனக்காக காத்திருக்கிற இயேசு உன்னை தேடி இந்த அனுதின கண்மொழித்த நிகழ்ச்சியின் வாயிலாக வருகிறார். அதனால் அவர்கிட்ட வந்துடுங்க. அவர் காத்திருக்கிறது மட்டும் இல்லை, இவங்க விடிய நைட்டு ஃபுல்லாக வலை போட்டு மீன் பிடிக்கலை, கிடைக்கலை. ஆனால் கரையில் அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9 விதமாய் சொல்லுகிறது. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பார்த்தீங்களா? அடுப்பு மூட்டி அப்பம் சுட்டு மீனை சுட்டு ரெடியாக வச்சுருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? டயர்டாயிட்டாங்க, பசி, அதை போக்குவதற்கு ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் கொடுத்தார். இன்றைய தேவை என்னது என்பதே இதை பேசுகிறது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவையை உங்களுக்கு வேலை தருவார், திருமண காரியம் நடைபெறும், கற்பத்தின் கனி கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, காத்திருக்கிற இயேசு உங்களை தந்து நிச்சயம் உங்களை களிப்பாக்குவார். காட் பிளஸ் யூ.